முடியை ஒழுங்காக ஒட்டாவ அதுவே குண்டலினியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏயா உன் பிள்ளைக்கு என்னென்னா முடியை கட்டி ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்க வைக்கிறேன்னு படிக்க வைக்கிற, அந்த முடி கீழே இறங்கலை. கீழே இறங்கும்போது அப்புறம் உட்காந்துட்டு குண்டலினியை ஏற்றுனா குண்டலினியை ஏன் ஏற்றுற? சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நீ தப்பிக்க முடியாது. கியர் செக்ஷன் நடுவில் கரும்பை விட்டுன்னா அது சக்கையாக்கிடும். சூப்பரான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ராகு பகவான். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, ஆடப்போ என்னத்தை படித்து வேலையை செஞ்ச, என்னத்துக்கு வா, திருடலாம் வா, பொய் சொல்லலாம் வா, ஏமாற்றலாம் வா. சனி பகவானை ஏமாற்றலாம், ஆனால் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி வந்து மேக்சிமம் டெக்னாலஜி வந்து சனியை ராகும் சேர்ந்ததுனால தான் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வருது. கிரகங்களுக்கே ஒரு மருத்துவ ஒரு டீமுங்க அது. அதனால அருள் ராசி பொருள் ராசி அது எந்த ராசிகள் இருக்குதோ அதை பொறுத்து இதை பலனை கொடுக்கும். அதே சிம்ம ராசியாக இருக்குன்னு வச்சுங்க, சந்திரனும் ராகும் ஒருவனுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் இவன் ரயில்வேல வேலைக்கு செய்வான் போவான்னு அர்த்தம். பிரபஞ்சத்திற்கு 12ஆம் இடத்துல சனி செல்வதால் அழிவு என்பது உண்டு. உடலா, பொருளா, உயிரா. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு வாழ்க வையகம். இன்னைக்கு சனி பெயர்ச்சி, அது அப்புறம் சனி பகவான் மகிமைகள்லாம் பார்க்குறோம். சனி பகவான் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு பயம்தான் ஜாஸ்தி ஆகுது. அது ஏன்? அவர் அப்படி என்ன பண்ணுறார்? அவர் என்ன பண்ணுறாருன்னா, தப்பு செஞ்சால் கண்டிப்பார், சோம்பேறியை வேலை செய்ய சொல்வார், படிக்க முடியாதவரை படிக்க வைப்பார், பாடம் சொல்லி கொடுப்பார். இப்போ படிக்க முடியாதுன்றவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது கஷ்டமாக தெரியுதா? சோம்பேறி எழுந்திரிச்சு வேலை செய்யறான்னா கஷ்டமாக தெரியுதா? இதை அவனை ஒழுங்குபடுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு உன்னதமான நிலைக்கு 15 வருடத்திற்கு ஒரு முறை 30 வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு சுற்றிக்கிட்டு வந்து முன்ன பின்ன அந்த ராசியை சுழண்டு வரும்போது 7 நாடு சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பிரித்து ஜோதிடர்கள் எந்தெந்த விதத்திலையாவது சொல்லி சத்திய தர்ம ஒழுக்கத்திற்கு ஏற்ப வாழ்ந்தான் சொல்லி தராங்க. அதை நம்ம இஷ்டத்துக்காக நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு அப்புறம் கஷ்டம் வந்த பிறகு கஷ்டத்துக்காக நான் வாழ்கிறேன், அதுக்கு சனி பகவானுடைய இதுன்னு சொல்லி இவங்க வந்து பிறரை புறம் சொல்பவர்கள் மட்டும்தான் அது மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன செஞ்சனோ தெரியலன்னு தன்னைத்தானே வருத்தி தனக்குத்தானே அது புரிஞ்சு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது. தன்னைத்தான் வருந்தாமல் பிறர் மீது குற்றம் குறைகள் சொல்லிக்கிட்டே போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். எப்படியாக இருந்தாலும் சரி, நீ என்ன தர்மம் வச்சிருக்கியோ அந்த தர்மத்தை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி நெறிப்படுத்தி மனிதனுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நெறிகளை சொல்லி தருவது சனி பகவான். மனிதனை ஒழுங்குபடுத்துறது தான் அவரோட வேலை. அவரோட வேலை அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் செல்கள்லாம் வேலை செய்யும். சோம்பேறித்தனமாக இருந்தால் செல்கள் வேலை செய்யாது. அது வறுமை, அவனுடைய திறமையை தூண்டுவதற்கு வறுமையை கொடுத்து அவனை திறமையை தூண்டிவிடும். அப்போ அவன் வந்து நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நின்னேன் தெரியுமா, சனி பயிற்சியில் ஆட்டாட்டு இப்படியெல்லாம் பண்ணிச்சுன்னா அது பயிற்சி இல்லை. அதை அதாவது மனிதனுக்குள்ளேயே ஆற்றல்கள் இருக்குமா, 7 வகையான ஆற்றல். இந்த 7 வகையான ஆற்றலை உடலில் முதல்ல 96 தத்துவம் கொண்ட உடம்பு. அந்த 96 தத்துவத்தில் நம்மளுடைய 24 மணி நேரத்தில் 1440 சுவாசத்தில் 72,000 நாடி நரம்புகளில் நீ ஒரு சுவாசம் இழுத்துனாவே எத்தனை நாடி நரம்புகளுக்கு போகிற மாதிரி சுவாசிச்சிருக்க. சித்தர்கள் எடுக்கிற சுவாசத்திற்கும் மனிதர்கள் எடுக்கிற சுவாசத்துக்கும் எப்படி இருக்குது? அவன் எந்த தட்பவெட்ப நிலையிலிருந்து சுவாசம் எடுத்தான், நீ எந்த தட்பவெட்ப நிலையிலிருந்து சுவாசம் எடுத்த? உன்னுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4 அந்த காரணத்தில் எந்த காரணத்தில் உன்னுடைய மனோநிலை அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது? இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கழிவுப் பொருள்கள் உள்ளுக்குள்ளே சுரண்டு அவங்களுக்கு வாதப்பித்த சிலேத்துமை என்ற நோய்களை உருவாக்கி அதை தான் சளி என்பதை சனி என்பார்கள். அந்த 3 சரியான நிலையில் சமநிலையில் இல்லாமல் 3 கூடுனாலோ குறைந்தாலோ நோய் வரும். அந்த நோய் வரும்போது அதை வந்து என்ன ஒன்னாக்கா ஆமாம் சனி பிடிச்சிச்சுப்பா அப்படிதான்ப்பா இருக்கும், இப்படி தான்ப்பா இருப்போம். இவன் திருந்துறான்னா எதையாவது ஒன்று சொல்லி மற்றவனை ஆறுதல் படுத்திட்டு போயிடுவான்.
இது ஒரு சமூக முகஸ்துதி வார்த்தையை தவிர இறைநிலைன்னு பார்த்தாக்க இயற்கையில் யாரும் குறை சொல்லவில்லை. முடி அதிகமாக இருக்கா, சனி பகவானுக்கு கருப்பு. உன்னுடைய ஹார்மோன்கள் சரியாக சுரப்புதுனாக்க உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் முடி நீண்டிருந்தால் பெண் அவள். அவள்கிட்ட தான் கேட்கும் தன்மை நிறைந்தவளாக இருப்பாள். அவள் தான் மகாலட்சுமி. சரஸ்வதியோடைய கூந்தல் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீ எப்படி பட்டினாலும் சரி அது பொலன்னு தான் இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எல்லாம் சரஸ்வதியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் கூந்தலை அள்ளி முடித்து கட்டி அதோடைய பின்னல் ஜடை போட்டு ஆதிகால சிற்பங்களை பார்த்துருப்பீங்க. அந்த கூந்தலோட அழகு எந்த கடைசி வரையும் இருக்கும். அது என்ன பண்ணிச்சு, முதுகு தண்டுவடத்தில் உள்ள அந்த நமசிவாயன்ற பஞ்சாசுர மந்திரத்தையும் சரிகம பதனிசான்ற சொல்லக்கூடிய சப்த சுரங்களையும் முதுகு தண்டுவடத்தில் மீட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ உட்காந்துட்டு யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏயா உன் பிள்ளைக்கு என்னென்னா முடியை கட்டி ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்க வைக்கிறேன்னு படிக்க வைக்கிற, அந்த முடி கீழே இறங்கலை. கீழே இறங்கும்போது அப்புறம் உட்காந்துட்டு குண்டல்னியை ஏற்றுனா குண்டல்னியை ஏன் ஏற்றுற, முடியை ஒழுங்காக விட்டாவ அதுவே குண்டல்னியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டாச்சு. அடுத்தது ஒரு அடக்க ஒடுக்கம்னு இருந்தது போச்சு. அடுத்தது கூந்தலை விரித்து போடுறது. யாருக்கோ ஒருத்தருக்கு முடிப்படியில்லைன்னு அதை நடிக்க போய் அது பின்னாடியே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னத்தை பண்ணுறது? ஏண்டி பத்திரகாளி மாதிரி போகிறாளே, தலையை விரித்து போட்டு போகிறாளே. கிராமத்தில் அப்படி போனால் இதுங்க சொல்லி பார்த்துட்டு எக்கடிக்கா போட்டுவாமா, ஏமா விரிச்சு போட்டுட்டு வர. அந்த வெள்ளி சேபா குளிச்சுட்டு அந்த கூந்தலை காய வச்சு உடம்புல எப்படிம்மா நோய் வரும்? நோயே வராதுமா. அந்த வெள்ளி சேவா மருதணி கைக்கு போடுறது, வெள்ளி சேவா போடுறது, காலில் கொலுசு போடுறது, அதே நேரத்தில் வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுறது, இந்த பழக்க ஒழுக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறவன் சனி பகவான். அந்த பழக்கத்துக்கு யாருன்னா புதனும் சுக்கிரன் நட்பு. அதுக்கு தான் சனிக்கு புதன் சுக்கிரன் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சினா உடலில் இருக்க ஹார்மோன்லாம் நல்லா வேலை செய்யும்போது திடகாத்திரமாக இருக்கும். ஒரு அம்மி அரைச்சது, கொடக்கல் ஆட்டினது, இப்படியெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் உழைக்க வைக்கிறது தான் சனி பகவானோட. இப்போ விரலாலேயே வேர்வை எங்கே சிந்துறது? விரலாலேயே கடைசியில் கையை இழுக்குது, காலை இழுக்குதுனாக்க நாடி நரம்புக்கு ஒரே இடத்துல வேலை செஞ்சேன்னா பிரெயின் பவர் பாதிக்குது, மனநிலை பாதிப்பு. அப்போ அதிகமாக முன்னாடியெல்லாம் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இந்த உடலில் வீட்டில் கிராம பகுதிகளில் செஞ்ச பழக்க வழக்கங்கள் சரியாக இருந்தது. அந்த அடுப்பு பற்ற வச்சு ஊதுறது இதெல்லாம் அதிகாலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டு குக்கரில் இதை வச்சு டைமிங் பிரகாரம் அடிச்சுட்டு இந்த உட்காந்து செல்லை இது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சிரிப்பு கூட ஒரு இதில் பார்த்தேன். அவங்க அம்மா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை அங்கேருந்து போய் முடியை கட் பண்ணி எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. பொம்மைக்கு அதை வச்சு பொம்மைக்கு போய் எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பிள்ளைய போட்டு மிதிக்கிறது. இப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய உணர்வுகளை அதை மறந்து உன்னுடைய சுகபோகத்துக்கு நீ போகும்போது உனக்குன்னு இந்த 24 மணி நேரத்தில் இருக்கிற அந்த டைமிங்கை கவர் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இந்த பிரபஞ்சத்தில் ஜோதிட கணித கணக்கு 11 நிமிஷம் 15 செகண்டுங்க. 1.5 மணி நேரத்தில் 3.25 நாழிகைன்னு சொல்லுவாங்க. உனக்கு மரணம் வந்தாலும் 3.25 நாழிகைக்கு முன்னாடியே உன்னை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. வரும் நிற்கும். அந்த அலட்டியில் தான் மலை ஜலம் கழித்து அந்த கடைசியா சொல்றாங்க. இது அந்த கடைசியில் அந்த கேஸ் மாதிரி பிடிச்சிருக்கிறது விட்டுடும், மலை ஜலம் கழிச்சு. அதுக்கு பிறகு மூச்சு திணறி நீ என்ன கர்மாவில் நீ உன் உடம்ப வளர்த்து வச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பெத்த பிள்ளைங்களை தேடுறதோ வாயில் ஊற்றினா கூட தண்ணி உள்ளே இறங்காது. ஏன்னு கேட்டால் அவ்வளவு எண்ணங்களை உள்ளே வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி கூட இறங்காது. அப்படியே அதுக்கு ஊற்றி எல்லாம் பண்ணோன்னா ஆவியாக சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் சரி பண்ணுறவருக்கு பேர் தான் சனி பகவான். மற்ற பெயர்ச்சிகளில் நம்ம அவ்வளவா எதுவும் பெருசாக பேசுறது இல்லை. இந்த சனி பெயர்ச்சி அதை மட்டும்தான் அதிகமாக பேசுகிறோம். மற்ற பெயர்ச்சிகளுக்கு இல்லாத சிறப்பு இது ஏன்? அதே தான் இது. அதாவதுமா, சந்திரனுக்கும் முன்னவோ பின்னவோ சனி வந்தாலோ சந்திரனோடு சேர்ந்து சனி இருந்தாலோ அந்த 7 நாடு சனி 7 வருஷம்னு சொல்கிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. உன்னோட அறிவு நல்லா தெளிவாக இருந்ததுன்னா இவ சொல்கிறதே கேட்க மாட்டாள். அவள் மண்டையில் அறிவு இல்லை, அவள் மண்டை ரொம்ப கிறுக்கு பிடிச்சி போச்சு, அவள்கிட்ட வச்சுக்காத. அப்போ ஜென்மசனி, அடுத்தது பாதச்சனி. என்ன எப்படி இழுத்துட்டு போகிறா பாரு.
ஒரு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடுறாளா பாரு, என்ன யார் போனாலும் சட்டை பண்ணுறாள் பாரு, கேவலமாக நடந்து. இந்த இந்த இயற்கை குணம் இருக்குல்ல, அந்த இயற்கை குணத்தை அது வெளிக்காட்டி விட்டுரும். காட்டி விட்டுரும். சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஆமா அப்படின்னு சொல்ல சனியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நீ தப்பிக்க முடியாது. கியர் செக்ஷன் நடுவில் கரும்பை விட்டேன்னா அது சக்கையாக்கிடும். நீ தப்பு தப்பாக வச்சுருந்தீன்னா அது கசக்கி எடுத்து வெளியில் தள்ளிட்டு போயிடும். சக்கை வேற மனிதனு தான். அந்த பாருங்கள், மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி. நீ மங்கு சனியில் வந்து எப்படின்னு கேட்டால் போன ஜென்மத்தில் அனுபவித்ததை அந்த 30 வயசு வரையும் கற்றுக்கணும். படிக்கிறாங்களா? அடுத்தது பொங்கு சனி, நீ படித்ததை வச்சு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குதா? பொங்கி வரணும், எல்லாம் பொங்கி வரணும். இப்போ படித்தாலும் வேலை கிடைக்கிறது இல்லை, அது மாதிரி படிப்பை நம்ம படிக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான்னாக்க அந்த பொங்கு சனி அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். இங்கே வேலையும் கிடைக்கல, குடும்பமும் நடக்கலை. அப்போ வந்து அந்த சனியை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க பாருங்க. அடுத்தது மரணச்சனி, இதெல்லாம் ஏமாற்றிட்டு வந்துட்டியா? அடுத்தது பார்த்தா 45 வயசு ஆச்சு, வேலை கிடைக்கல, நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், இவங்க அப்ளை பண்ணேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போ யாருன்னா சனி பகவான் அப்போ திருத்தினவங்களையும் மேட்டினோன்னே இவங்க சனி பகவானை விட்டு இன்னொருத்தர் சூப்பரான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ராகு பகவான். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, ஆடப்போ என்னத்தை படித்து வேலையை செஞ்ச, என்னத்துக்கு வா, திருடலாம் வா, பொய் சொல்லலாம் வா, ஏமாற்றலாம் வா, ஓடலாம் வா, ஒடியாரலாம் வா அண்ணு இப்படி யாரையோ கொடுப்பார். இங்கே சனிக்கிட்ட தப்பிச்சிட்டுனா ராகுகிட்ட போய் மாட்டிக்கணும். அந்த ராகு என்ன பண்ணுவான்னாக்க, ஆட ஒரு பொய் சொன்னால் நமக்கு எல்லாம் நடந்துடும், பார்த்தியாடா பார்க்கல, அப்படி புத்தியை மாற்றி விட்டுரும். புத்தி அறிவை மாற்றும் பொழுது ராகு அந்த மாதிரி நாடி நரம்புக்கு போயிட்டு மனசாட்சியோடு நடந்தா, ஏன்னா மனசாட்சியோடு நடக்கிறியான்னு கேட்குறாங்களே, மனசாட்சியோடு நடந்தால் சனி பகவான் ஒன்றை வான் பண்ணி பக்குவப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். என்ன இப்போ தானே கண்ணுக்கு முன்னாடி வச்சுருந்தா தூக்கிட்டு விட்டாண்டா செல்ல அண்ணன் சொல்கிறான்னு வச்சுங்க, ராகு பகவான் உள்ளே புந்துருக்காருன்னு அர்த்தம். அவன் அடித்து நொறுக்குவான், சார் நான் எடுக்கலை சார், அப்புறம் எப்படி அவன் பாக்கெட்டில் வந்தது தெரில சார்னுவான், பொய் மேலே பொய் சொன்ன தாங்க முடியாது, இந்த நாள் சாத்துவான். அப்பயும் திருந்துவானா திரும்ப மாட்டான். அந்த இது இப்பயே பண்பட்டு இருந்தா ராகு நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஒன்று அல்ல, ராகு என்ன செய்யணும்னா, இப்போ கோடீஸ்வர யோகம்லாம் இருக்குல்ல, ராகு தான் மென்டாலிட்டி. நல்ல நாலேஜை சனி பகவான்கிட்ட நீ ப்ராசஸ் பண்ணி படிப்புங்கிறது புதன் தானே, அறிவு தானே, காற்று தானே. அந்த காற்றை சுவாசம் பயிற்சி எடுத்துக்கிறோம்ல, அந்த நேரத்தில் அந்த பசி தாபம் இதெல்லாம் முறையோடு செஞ்சு நல்லா படித்து நல்ல பட்டம் பதவி வாங்கி வச்சுருந்தேன்னா நீ ஏன் இன்டர்வியூக்கு போகிற, உன்னை தேடி வந்து வேலை கிடைச்சிடும். இல்லைன்னா நீ அந்த இன்டர்வியூ பக்கமே போக மாட்டேன், நீயே சொந்தமாக ப்ராசஸ் பண்ணிவிடுவ. அது மாதிரி பண்ணிட்டு போவோம். இது மாதிரி செய்யும்பொழுது அந்த ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். இந்த ப்ராசஸ் பண்ண ஒன்று செஞ்சால் இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு 50 செய்யலாம் வா, 100 செய்யலாம் வா, இப்படி எடுத்துகிட்டு போவான். அதுக்கு யார், நான் எங்கிட்ட பொருளாதாரம் இங்கேவா ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனையும் இவனையும் ஜாயின் பண்ணி ராகுங்க சனியை சேரும்போது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். நல்ல தர்மந்திர நாடி நரம்புகள் நல்லா வேலை செய்யும். நல்ல ஆன்மீகமான வழிகளுக்கு வித்திடும். ஆனால் வித்திடுவதற்கு சனியை ராகுந்தான், ஒழுங்குபடுத்துவதற்கு அங்கே கேது. இதெல்லாம் செய்ய வேண்டாம், வாடா ஒன்றால் முடிஞ்ச நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது செவ்வாய். வாடா நீ நீ தப்பிச்சா போகிறேன்னு கை காலை முடிச்சு விடுறது சனி. ஒரு ஜாதகத்தில் எல்லாம் அதுக்குள்ளேயே தான் அந்த குணத்தை குணப்பக்குவப்படுத்துகின்ற வித்தைக்கு பேர் தான் ஜோதிட கலை. சனி பயிற்சியெல்லாம் பார்த்து யாரும் பயப்படாதீங்க, அது நம்மளை பண்படுத்துது, அவ்வளோதான். நீ பயந்தாலும் சரி, நீ பயப்படலாலும் சரி, நீ செய்த தான தர்ம கர்மத்திற்கு ஏற்ப பலன் நடந்தே தீரும். அதுக்கு பரிகாரம் என்பது நீ எங்கே சுற்றினாலும் நடக்கவே நடக்காது. உன் கையில் சூடு பட்டுருச்சுன்னா அந்த தழும்பு இருக்குமா இருக்காதா? நான் அங்கேருந்து ஜாதகத்தை 12ஆம் இடத்துல சனி இருக்கா, என்ன பாவங்க அந்த குழந்தை என்ன கால் நொண்டுதா? 12ஆம் இடத்துல ராகு இருக்குங்க, பரவாயில்ல, சைக்கிளில் காலை விட்டுக்கிட்டா அண்ணா, அம்மாசாமி அண்ணா, அந்த சூரியன் செவ்வாய் என்ன சூடு போட்டு இழுத்தீங்களா? ராகும் கூட இருக்குது, கால் முறிஞ்சு ஒட்ட வச்சிங்களா? நாங்கள் எப்படி அந்த சாஸ்திரத்தை சொல்கிறோம், இந்த கிரகங்கள் இணைவு, அந்த கிரகங்களால் அந்த குடும்பத்தோட இணைவு. இப்போ சனி பயிற்சி பலன் வருது, 12 ராசிக்கும் சுருக்கமாக பலன் பரிகாரம் பார்த்துருவோங்க ஐயா. மேசம், இது வந்து என்னுடைய அணுகுமுறையில் 1 வயசு குழந்தை கேட்குறியா, 100 வயசு குழந்தை கேட்குறியா, வயசுக்கு ஏற்றது மாதிரி அந்த பலன் மாறும்ல. இப்படி ஒரு ப்ராசஸை பண்ணி அதை வெளிப்படுத்துகிறாங்களே தவிர பொது பலன் எப்படிமா ஒத்து வரும்? அவங்கவுங்க பிறப்புக்கு ஏற்றது போல், அவங்க குடும்ப சூழலுக்கு ஏற்றது போல் வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மேசராசி
30 பாகை, அதில் கேது சுக்கிரன் சூரியன் இருக்குது. அந்த மேசராசியில் இருக்கிறவனுக்கு ஞானகாரகன், அந்த சொத்து சுகத்துக்குரிய சுக்கிரன். இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி இப்படி வச்சு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி அந்த வீட்டுக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்குது, திரிகோணத்தில் இருக்கா, 3 11 இருக்கா, இதை வச்சு சொல்லும்போது நான் 10 சொன்னேன்னு வச்சுக்க, எப்படியும் 2 சரியாக இருக்கும். இந்த 2 தூக்கிட்டு ஓடியாந்து ஐயா நான் வந்து எனக்கு கால் வரும் சொல்லுவாங்க, ஐயா நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் ஐயா மேசராசி எப்படிங்க இருக்கும், அந்த சனிப்பயிற்சிக்கு சொல்கிறாங்களே எப்படியா இருக்கும் அண்ணா, உங்கள் வயசு என்னங்கய்யா தெரியாதுங்கய்யா, என்ன நட்சத்திரங்கய்யா தெரியாதுங்கய்யா, உங்கள் பேர் என்னய்யா அதை ஏன்யா கேட்குற, மேசராசிக்கு எப்படி இருக்கும், மேசராசின்னு உனக்கு யாரையா சொன்னான் அண்ணா, கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு, மேசராசி எப்படி இருக்கும். இப்படியெல்லாம் கேட்குற ஜனங்களாக உருவாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த கர்ணர்னு சொல்லக்கூடிய கணக்கு எழுதுகிறவங்க இந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்க குறிப்பு எடுத்துருவாங்க. அதுலேயும் சோம்பேறித்தனமாக விட்டவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் கணக்கு எடுப்பாங்க. அப்போ முன்ன பின்ன தெரியலன்னுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில் நீ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி பேரையும் வச்சு ஆகணும், அந்த டைமிங் கொடுத்தாகணும். இப்போ யாரையும் ஏமாற்ற முடியாது. சனி பகவான் எப்படி கொண்டாந்து நெருக்கிட்டா இருப்பாருங்க. நீ சனி பகவானை ஏமாற்றலாம், ஆனால் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி வந்து மேக்சிமம் டெக்னாலஜி வந்து சனியை ராகும் சேர்ந்ததுனால தான் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வருது. இப்போ உலகத்துக்கே அந்த மாதிரி தான் இருக்குது. உலகமே அப்படி தான். நீ உலகன்றது தனியாக என்ன, உன்னோட சுவாச காற்று தானே. உன்னோட பிரபஞ்சத்தோடைய அணு ஆற்றல் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ற அந்த ஒன்று 8 நிமிஷத்தில் வானமண்டலத்திலேருந்து பூமிக்கு வந்து சுவாச காற்றில் வரும்போது 11 நிமிஷம் 15 செகண்டு 8 பாகமாக பிரியும் 1.5 மணி நேரத்தில். அதுக்குள்ளே 8 வகையான உடல் கூறுகளின் செயலாற்றலை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா, பொதுவாகவே கேட்டு கதை கேட்டுக்கிட்டே போனாங்க. இப்போ அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக தன்னை நிர்ணயிச்சுட்டு, இப்போ நான் அந்த ரெட்டை கடிகாரன்னு ஒன்று போட்டேன், ஓடுதலான்னு ஒன்று போட்டு பார்த்தேன், மக்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சொல்லி பார்த்தேன். எதுவுமே அவங்க வந்து இந்த பழைய நிலைக்கு வராங்க. சரி, அவங்க பழைய நிலையிலேயே இந்த புதுசு சொல்கிறேன், 24 மணி நேரம் சுவாச காற்று ஒரு பக்கம். இதுலேயும் அவங்க தப்பிச்சு போகிறேன் படிக்கிறேன்ட்டு போய் கடைசியில் பயனில்லாத படிப்பாக சில பேருக்கு மாறிடுது, சில பேருக்கு பயனுள்ள படிப்பாக மாறுது, சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. ஆனால் அதே நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ ஆன்மீகம் ஒரு பக்கம் துரத்திட்டு வருது. அப்போ ஆன்மீகம் வரும்போது இந்த மெடிக்கலில் காசு கட்ட முடியல, அங்கே போனால் பயமாக இருக்குது, உத்தரவாதம் இல்லை, அதனால் இங்கே ஆன்மீகத்துக்கு வராங்க. நாங்கள் என்னங்க சொல்கிறோம், 24 மணி நேரத்தில் 7 நாளில் நம்மளுடைய சுவாசத்தை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 24 மணி நேரம் இப்படி போச்சு, திங்கக்கிழமையில் இந்த 24 மணி நேரம் இப்படி போச்சு, எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க அது லக்னமாக எடுக்கிறோம், உங்களோட உயிர் வந்தது நேரமாக எடுக்கிறோம், அந்த உயிரை இந்த பிரபஞ்சத்தில் சுத்த விடுறோம். அதில் இந்த இடத்துக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்குது என்கிட்ட உயிரை கொடுக்குறவன் சூரியன், உயிருக்கு இலக்கணத்தை படைப்பவன் வந்து சனி பகவான், பக்குவப்படுத்தி கொடுக்குறவன் ராகு, சரியா தப்பான்னு பிரிக்கிறவன் கேது. கிரகங்களுக்கே ஒரு டீமுங்க, அது ஒரு மருத்துவ டீம். சரீரம் வளரணும், ஒன்று வேண்டாம், அந்த ஒரு கை எடுத்துங்க, மேல் தோல் இருக்கா அது புதன், உள்ள நரம்பு இருக்கா அது சூரியன், அது உள்ள ரத்தம் ஓடுதா அது செவ்வாய், அதில் அந்த ரத்தம் ஓடுற இடத்துல ஒரு ஈரல் இருக்குல்ல அதுக்கு பேர் சுக்கிரன், என்ன விரலாக இருக்கா இது ராகு, மூடுனா கேது, திறந்தா ராகு. இதெல்லாம் ஒரு அதிகாலத்தில் இருக்குது. இப்போ அடிப்படை ஜோதிடத்துலலாம் படிச்சிருவாங்க. இங்கே வந்துன்னுட்டு என் பையன் லண்டன் போவானா ஃபாரின் போவானா, அண்ணா ஏங்க அண்ணா கடன் நிறையா வாங்கி வச்சுட்டான், அப்போ 6 8 12ஆம் தேதி சம்மந்தப்பட்டவன் கடன் வாங்கிட்டான், ஊரோடு துரத்தி விட்ருவோம். அதே சனி பகவான் என்ன பண்ணுவார், நீ உயிரோடு வாழணும், கடன்காரனா ஆகிட்ட, இந்த ஊரில் இருந்தால் அடித்து கொண்டு விடுவாங்க, இல்லை சட்டத்தின்படி மாட்டிக்குவேன். அதனால் என்ன பண்ணுவானாக்கா, ராகுவோட ப்ராசஸ் பண்ணி புதனோட ப்ராசஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அங்கே போன பிறகு தாய்நாட்டோட பற்றும் தாயோட பற்றும் அங்கே போனால் தான் வரும். அது தானாகவே அந்த கண்ணீர் வரும், இப்படியெல்லாம் ஏமாத்தினே இங்கே நவர முடியல, இந்த ஊருக்கு அடங்க முடியல, அந்த ஊருக்கு. இதுக்கு தான் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தப்பு பண்ணுன்னா நாடு கடத்துவின, தண்டனை இல்லாமல் தண்டனை படட்டும், காட்டில் கொண்டு போய் விட்றா, காட்டுவாசி மாதிரி இருக்கான்னுவாங்க. ஆனால் அந்த காடையும் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி வாழ்கிற காலங்களாக மாற டெக்னாலஜி வந்துச்சு. இது என்ன ஆச்சுன்னாக்க,
அந்த டெக்னாலஜிக்கு டெக்னாலஜி சண்டை வந்து யுத்தங்களாக மாறுது. அந்த யுத்தங்களாக மாறுவதற்கும் இந்த சனி ராகு கேதுகள் தான் காரணம். இப்போ சனி பெயர்ச்சி பொது பலன் நம்ம சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு உண்டான பலன் வந்து ஆமாம். இப்போ உங்களுடைய எண்ணத்துக்கு நான் வரேன். இப்போ மேச ராசிக்காரவங்க இருக்காங்க. மேச ராசிக்காரங்களில் கேதுவோட சாரத்தில் பிறந்திருந்தா அந்த சனி இப்போ எங்கே இருக்குது? உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்குது, பாதகஸ்தானத்தில் இருக்குது. மேசராசிக்காரங்க அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. கேதுவோட சாரத்தில் இருந்தால், சுக்கரனோட சாரத்தில் இருந்தால் அந்த காசை எடுத்துகிட்டு போய் நகை நெட்டில் போட்டு அது ஒரு விதமான அவஸ்தைப்படுவாங்க. சூரியனில் இருந்தால் கொடுத்த காசு வராது. பாதகத்தில் தானே இருக்குது, லாபஸ்தானம் தானே, லாபம் கெட்டு போச்சு. ஐயா இந்த சனி பயிற்சியில் வருமானா எப்படி வரும்? பாதி தான் வரும். ஏன் பாதி வரும்னா அது 12ஆம் இடத்துக்கு போகுது, 3ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ கிரகங்களின் பார்வை, கிரகங்களின் யுத்தம், கிரகங்களின் அஸ்தமனம், இப்படி அதுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். அதை வச்சு உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும். ஐயா நான் இவ்வளோ போட்டேன் வட்டியோடு வரும்னு சொன்னாங்க. ஆமாப்பா, அது பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது வட்டியை எதிர்பார்த்தி முதல்ல அசல் வருதா பாரு. போன பயிற்சியில் கொஞ்சம் அசலாவது வந்துடும். அந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அசல் வரும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராது. அதே ரிஷபராசிக்காரவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ எங்கே இருந்தது? 10ல் இருந்து. 10ல் இருக்கும்போது கடனை வாங்கி படிக்க வச்ச என் பிள்ளைய வேலைக்காக நான் காசு கொடுத்தேன். உன்னை எவன் காசு கொடுக்க சொன்னான்? காசு கொடுத்தா வருமா? வேலை கிடைக்குமா? என்ன இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை கொடுக்க வச்சது நீ ஒழுங்காக படுறான்னு அப்பயே சனி பகவான் சொன்னார்ல, கேட்டியா? நீ அதுக்கு காசு கொடுத்தாது அது அந்த வேலையை வாங்கினா இப்படி வாங்குவேன். ஏன்னு கேட்டால் அந்த 12ஆம் இடம் என்னன்னாக்கா சூரியனுக்கு உச்ச இடம். அங்கே சனியோடைய தொடர்பு அது அவ்வளோ சிறப்பு தராது. அங்கே போனால் சனி நீச்சமாக போயிடும், கொடுத்த காசை ஏமாறணும். இது வந்து ஒரு 3 பேரை ஒன்றா இணைச்சி பேச வேண்டியது. ஒரு உடலுக்கு எப்படி ஆடை அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா 3-4 குணத்தையும் சேர்த்து அவங்க தர்ம கர்மம் எப்படி இருக்குது அந்த ஜாதகத்தில்னா அதை வச்சு அதுலேருந்து சொல்லுவோம். அது அவங்கவுங்க அனுபவ ரீதியாக 100% அவங்கவுங்க வளர்த்து போகிறதுல இருக்குது. இது இல்லாத அனுபவம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஃபார்முலா கரெக்டாக தான் இருக்கும், ஃபார்முலா வேலை செய்யாது. நான் வந்து கல்யாணம் ஆகுங்க ஆனால் சொல்லுவேன், 7 வயசு பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? ஆனால் சுப நிகழ்வு ஒன்று நடக்கும்னா அந்த இடத்துல வார்த்தையை மாற்றி இவன் பேசணும். உங்கள் குழந்தைக்கு சுப நிகழ்வு நடக்கும் என்ன? ஒரு சுப நிகழ்வு என்பது அசுப நடக்கும். அந்த இடத்த அந்த அனுபவ ரீதியான ஜோதிடர்கள் அதை பக்குவமாக சொல்லுவாங்க. இப்போ கடகத்தை பொறுத்த வரையும் இப்போ உங்களுக்கு 7க்கு 8க்கு உடைய ஆயுள் காரகன். இப்போ என்ன பண்ணான்னாக்க இதில் இன்னொரு ரகசியம் இருக்குப்பா. அருள் வேணுமா பொருள் வேணுமா? உனக்கு உயிர் வேணுமா பணம் வேணுமா? இந்த பூமியில் அருள் இல்லாதவருக்கு அந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை. இது ரெண்டுமே இல்லாததுக்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எவ்வுலகமும் இல்லைன்னு இல்லை, நீ நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே இன்னும் ஆழ்ந்த சூழ்நிலையெல்லாம் உச்சத்துக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு ராசிகளும் 22 பாகமாக பிரியும், 19 பாகமாக பிரியும், 21 பாகமாக பிரியும், அது 83 பாகமாக பிரியும், 200 பாகமாக பிரியும். அதுக்குள்ளே அவங்கவுங்க அனுபவத்தை கொண்டு போய் வச்சு எடுத்து சாராம்சத்தை எடுத்து திசா புத்தி அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம் என்ன அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அது கண்டாவே திருப்தி ஆகிடும். அதனால் அருள் ராசி பொருள் ராசி அது எந்த ராசிகள் இருக்குதோ அதை பொறுத்து இதை பலனை கொடுக்கும். அதே சிம்ம ராசியாக இருக்குன்னு வச்சுங்க, அதே 6ஆம் அதிபதி ரோகத்துக்கு உடையவனாக வந்தான், 7ஆம் இடாது வருமானத்துக்கு உடையவன் தான், அவன் போய் 8ல் மாட்டிக்கிட்டான். நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்பிக்கை துரோகத்தில் போய் மாட்டிக்குவாங்க, இல்லை அவங்க சொல்லி இவங்களை ஏமாற்றி விடுவாங்க. அது மாதிரி சிம்மத்துக்கு வந்துடும். இப்படியே கன்னியா ராசிக்கு ரொம்ப நட்பானவர் சனி பகவான், அவர் 7ல் வந்திருக்காரு. எந்த காரியமே செய்ய முடியாது, ஸ்தம்பிச்சு போகும், யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது செய்யலாம் அது செய்யலாம் யோசனையிலே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே தர்ம கர்மம் அவங்களுக்கு வேலை செய்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இவங்களுக்காக செய்ய முடியாது. அவங்க குழந்தைங்கள், அவங்க பேரப்பிள்ளைங்க, அந்த பழைய வம்சாவழி, தெய்வீகம், பழைய குலதெய்வம், இது மாதிரி விஷயங்களில் தலையிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கன்னிக்கு உள்ளது. துளாராசிக்கு வந்து எப்பொழுதுமே அங்கே தான் சனி பகவானே உச்சத்துக்கூடியவர். ஆகையினால அவர் எங்கே இருந்தாலும் அவர் அந்த ராசியையோ அந்த ராசி அதிபதியோ அது நின்ற நட்சத்திர அதிபதியோ அந்த சனி பகவான் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் சொல்லுவான். தர்மத்தை செய்கிறதா, தராசை பிடிச்சி செய்கிறதா,
பிடிக்காத செய்கிறதா, உடலை பாதிக்கிறதா, பொருளை பாதிக்கிறதா, அதெல்லாம் அது நிற்கிற இடத்த பொறுத்து அது கொண்டு போகும். பொருள் ராசியில் தான் போகிறார். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இருந்தது அருள் ராசியில் இருந்தார், உங்களுக்கு உயிர் ராசியில் இருந்தார். கடன், தொல்லை, தொந்தரவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் நடந்தது. ஆனால் உயிருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இங்கே பொருள் ராசியில் போகும்போது இவன் பொருளை பார்த்துக்கிட்டே செத்து போயிடுவான். செலவு பண்ணுறதுக்கு மனசு வராதே. உள்ளுக்குள்ளே மனசை வந்து இருக்குனது யார்? இவன் தானே. அப்போ உயிர் போகிறதுக்கு பொருளால் உயிர் போகும். நிறைய பேருக்கு இந்த இப்போ ஒரு ட்ரிப்பு ஒரு அப்படியே ஒரு நோய் வந்துச்சு, யாரை எங்கே கொண்டு போய் வச்சாங்க, யார் தாயா தவனா பிள்ளையா ஒன்றும் தெரியாது, எது இல்லை வந்தது லிஸ்ட்டில் எது போனது லிஸ்ட்லன்னு தெரியல. இது மாதிரி சில நோய்கள்லாம் வருதுனாக்க அது இந்த சனி பயிற்சியின் போது நோய் ஒன்று வரும். ஏன் வருதுனாக்க சனி பகவானுக்கு எதிர்த்தாப்பில் ராகு வரார். இந்த சனியை ராகு சேரும்போது எப்படின்னு கேட்டால் நல்லா டைட் பண்ணி ஒரு மோட்ரு ஓட விடுறீங்க. அது போகும்போது அந்த டைட்டு என்ன ஆகுதுனாக்கா இதில் சடக்கு சடக்குன்னு போனதில் கொஞ்சம் லூஸ் ஆகி அது கலந்துனா இது ஒரு பக்கம் போகும் இது ஒரு பக்கம் போகல. அது மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி கலட்டிக்கிட்டு போகும். ராகு வெவ்வேறு இடத்துல பிரிச்சுவிடும். உடனே ராக்கெட்டில் பிரச்சனை வரும், ஃப்ளைட்டில் பிரச்சனை வரும். இந்த ராகுன்னாவே சந்திரனும் ராகும் ஒருவனுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் இவன் ரயில்வேயில் வேலைக்கு செய்வான் போவான்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறான்னா இவன் ராக்கெட்டில் போவான்னுவான். அதுலேயும் சரஸ்திரம் உபயன்னு பார்ப்போம். அதுலேயும் என்ன பண்ணுவான், காற்று ராசியான்னு பார்ப்போம். நீர் ராசி, காற்று ராசி, தீ ராசி, இதெல்லாம் அடிப்படை பேஸில் எல்லாமே இருக்குப்பா. அந்த ட்ரை ஆகிறத பொறுத்து உஷ்ணம் இருக்குது, ட்ரை ஆகிறத பொறுத்து பருமனாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இவங்க சிரிக்கும்போதும் அழுவாங்க, சும்மா இருக்கும்போதும் அழுவாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ வாழ்க்கை அனுபவங்கள். அவனுக்கு பர்மனெண்ட்டாகவே 3க்கு 4 உடையவன் தான் சனி. அவன் 3லேயும் தைரியஸ்தானத்துலேயும் இருந்து பார்த்துட்டான். அடுத்த 4லேயும் இருந்தான். தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரவங்க நான் செஞ்ச வேலை சரியில்லை, நான் செஞ்ச வேலையில் எனக்கு சரியாக வரல, நான் கொடுத்த காசு வரல, இது படி சொல்லுவான். ஆனால் அந்த 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது இதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஏமாற்ற முடியாது. விருச்சிக ராசிக்காரவங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. முதல்ல தான் உடலை அவங்க ஏமாற்ற முடியாது. நோய்கள் வருவதும் நோய்கள் போவதும் சனி பகவானை யாரொருவர் ஏமாற்றியதாக நினைக்கிறார்களோ அவருடைய பக்குவத்தை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அவன் படும் பாட்டில் தான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பரிகாரம் கேட்டால் பரிகாரத்தை எந்த பரிகாரம் சொல்லுவீங்க நீங்கள்? யாருக்காக பரிகாரம் சொல்லுவீங்க? எந்த பரிகாரமும் எதுவும் செல்லாது. வேணுன்னா மன ஆறுதல், ஐயோ உழுந்துட்டியாமா, எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை வடிவல் மாதிரி தள்ளு 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 தள்ளுன்னு தளரவன் தள்ளிக்கிட்டு இருப்பான், நின்றுக்கிட்டு சத்தப்பட்டுக்கிட்டே ஒருத்தன் இருப்பான். அது மாதிரியும் சில பேர் வந்து அந்த நடிப்பெல்லாம் செல்லாது. அதில் விருச்சிக ராசிக்காரவங்க மாட்டிக்குவாங்க. தனுஷை பற்றி கவலை இல்லைங்க. அவர் வந்து தனுஷ் வந்து பிரபஞ்சத்துக்கு 9ஆம் இடம், பிரபஞ்சத்துக்கு 9ஆம் இடம். ஆதி அதில் ஆண்ராசி பாதி பெண் பாதி ஆண். தர்மத்துக்கு உடைய இடம். அவன் சொல்ல வேண்டியது சொல்லிடுவான், செய்ய வேண்டியது செய்வான். இந்த வீட்டுக்குடைய ராசி ஏன் பரவாயில்லைன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குடைய அதிபதி நேராக 7லேருந்து பார்க்குறாரு. சனி 10ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறாரு. இந்த சனியும் குருவும் வந்து நண்பர்கள் தானே. அவங்க 2 பேர் இருக்கும்போது அவங்கள வந்து ஓரளவு 60லேருந்து 80% வரையும் ப்ராசஸ் பண்ணும். பேலன்ஸ் அது பண்ணும். அது நிறைய நெறிமுறைகள் ஒழுக்க நெறிகள்லாம் கொண்டு வருவாங்க. சமூகத்தில் வந்து இந்த எல்லா மாயஜால வித்தையிலேருந்து விடுபடுவாங்க. அதே மகர ராசிக்காரங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. அந்த சனி பகவான் வந்து எப்படிப்பட்டவர்னா அது பெண் ராசி. நான் ஏன் தலையை விட்டுட்டு மாட்டிக்கணும்? எப்பா இதை எடுத்துகிட்டு போட்டா எடுத்துகிட்டு போ, எப்பா என்ன கேட்காதப்பா, நீ என்ன இழுத்து மாட்டி விட்டுறாத. அது யாரை கேட்கணுமோ அவங்களுக்கு இல்லை, அது யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் வம்பள மாட்டாத இருக்குது, மகர ராசி தப்பிச்சிக்கும். அதே கும்பராசிக்காரங்களாம் இருக்காங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா எடுத்துகிட்டு போக சொன்னாருன்னு தூக்கிட்டு போடுவான். அவங்களுக்கே பதில் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பதிலே சொல்ல மாட்டான். அவன் மட்டும் விதியாக நிற்பான். இவன் வருவான், அவன் மட்டும் எடுத்துகிட்டு போவான். இவன் ஏன்டா எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்கவும் கூட அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அடுத்துண்ணா ஏங்க அவன் எடுத்துகிட்டு போனான்ல, பெரிய மனுஷன் தானே நிற்கிறீங்கல்ல, அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? ஏன்டா எடுத்துகிட்டு போகிறேன்னு? அவன் யாருன்னு தெரியுமா? நீ யாருப்பா அண்ணா? ஒரு பெரிய மனுஷனாக இருக்கீங்க. இப்படி அவனை குற்றம் சொல்லி 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 பிரச்சனை பண்ணி தான் இந்த 2.5 வருஷத்தை ஓட்டினாங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு பாடி விட்றா, பிரச்சனை முடிஞ்சுதுரா
கொஞ்சம் ரிலாக்ஸ். களைப்பாடுற இடம்தான் இந்த கும்பராசி. மீனம். மீனம் வந்து ரொம்ப அற்புதமான ராசி. ஏன்னு கேட்டால் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த மீன ராசியில் இருக்குது. அதோடைய நட்பு நட்சத்திரத்துக்குடைய புதன் பகவான் அங்கே இருக்கார். அந்த வீட்டு அதிபதி அங்கே இருக்கார். 3 அங்கே இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்கள முழுக்க முழுக்க திட்டினாலும் கம்முன்னு இருப்பாங்க, திட்டாத இருந்தாலும் கம்முன்னு இருப்பாங்க. வேணும்னு சொல்ல மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் தான் உடம்புல என்ன செய்யுதுன்னு அவனுங்களாலேயும் சொல்ல முடியாது. இந்த 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் வருது இல்லைங்க, இது அடிப்படையில் இப்போ பேராபத்துக்கள் பல வருது இந்த வருஷத்துல, அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. உலகமே ஒரு நிமிஷம் இருண்டு போகுது, அந்த அளவுல பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்துக்கே அவ்வளோ பாதிப்புலாம் இருக்கா இந்த 2025க்கு? முதல்ல அண்டம் பிண்டம்னு 2 எடுத்துக்கிறோம். அண்டத்தில் நடக்குதா பிண்டத்தில் நடக்குதா? அண்ட ரீதியாக நடக்கும்போது எல்லாரும் கூடி முடிவெடுக்கிறதுனால முண்டன் அஸ்ட்ராலஜிகளை எடுத்து அந்த பாகையின் சாரத்தில் இந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, வானமண்டலத்தோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அந்த பூமியின் தட்பவெப்பநிலை இருக்குன்னு அது முண்டன் அஸ்ட்ராலஜிக்கல் மூலமாக சயின்டிஃபிக்காக அதை எடுத்துகிட்டு போகணும். அங்கே நடக்கிறத பிண்டத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் போகவும் உயிரை கவர்ந்து பண்ண முடியுது? பிண்டம் கெட்டு போச்சு. நீ இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? சத்தியம் கெட்டு போச்சு, தர்மம் கெட்டு போச்சு. எவ்வளோ பிரச்சனைகள், கோவில் பிரச்சனைலாம் நடக்குது. கோவில்னா என்ன? முதல்ல உன் ஆலயம், உன் உடம்பை நீ தொட தெரியல, நீ எப்படி நீ அடுத்து வா 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 நீ வந்து உடம்பை தொழு, உன் மூச்சு கண்ட்ரோல் பண்ணு, யோகாசனம் பண்ணு, அது உன் சிம்மாசனம் வேணுன்னா யோகாசனம் பண்ணுன்றான். சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டே யோகாசனம் பண்ணுறான். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ஜாலியாக ஜோக்கர் மாதிரி வாழுறாங்க. சில பேர் தான் அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் காலத்தை நினைப்பவனும் தர்மத்தை நினைப்பவனும் அழுகுறான், அதர்மம் செய்கிறவன் சிரிக்கிறான். அதர்மத்துக்கான வழிமுறைகளை காட்டி இயற்கை என்ன பண்ணணும்னா, இந்த 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த பருவநிலை மாறுதில்ல பூமியில், அதே மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 ட்ரிப் மாறும். ஒன்று கடகராசியில் வரும்போது ஒரு மாற்றம், அதுக்கு அடுத்தது தண்ணி வருது, ஆடி அட்டம் தேடி வித, இப்போ பொங்கல் வந்துருச்சு, இங்கே ஒரு மாற்றம், அது வரையும் மழை, அடுத்தது பனிக்காலம். இது இயற்கையாகவே 3 வகையான இதில் தான் நம்மளுடைய கூட்டு உடன்படிக்கையில் தான் நம்மளுடைய இயற்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இயற்கையில் கண்டிப்பாக சீற்றங்கள் வரும். தான தர்மம் நம்மளுடைய புவியீர்ப்பை வந்து எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோமோ அதற்கு ஏற்ப அது ப்ராசஸ் பண்ணோம். நீ 1000 சட்டம் போட்டாலும் சரி, என்ன திட்டம் போட்டாலும் சரி, இயற்கை அதது 2 மாதத்தில் என்னென்ன தேவையோ அது கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்குள்ளே நீ எந்த அளவுக்கு நன்மையும் உண்மையும் வச்சுருக்கியோ அதை பொறுத்து நீ உனக்கு பாதுகாப்பு தரும். அதுக்கு சனி பகவான் சிறப்பாக கொடுப்பார். பொதுவாக பிரபஞ்சத்திற்கு 12ஆம் இடத்துல சனி செல்வதால் அழிவு என்பது உண்டு. உடலா, பொருளா, உயிரா, அது அவங்கவுங்க செஞ்ச தான தர்மத்திற்கு ஏற்ப நடக்கும். நன்றி ஐயா, பல தகவல்கள் சொன்னீங்க. தொடர்ந்து இது போல நம்ம பயணிப்போம். அடுத்து இன்னொரு காணொளியில் பார்ப்போம். நன்றி. நன்றிம்மா. வாழ்க வையகம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.